நீங்க எங்களை பிரிஞ்சு தவிச்சிருக்கீங்க, எங்களுக்காக உண்மையாவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க பாசத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களை மட்டும்தான் என்னால அம்மாவா ஏத்துக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவரை என்னால அப்பாவா ஏத்துக்க முடியாது. என்ன சொன்ன? நம்பிக்கை துரோகம் பண்றாரா? 30 வருஷமா அவரோட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அவர் நல்லவரா கெட்டவரான்னு எனக்கு தெரியாதா? நல்லவரா இருக்கிறதுக்கும் நல்லவர் மாதிரி நடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவரு நல்லவர் மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு. நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ ஊர்ல இருக்கேன்னு போய் சொல்லிட்டு இதே ஊர்ல இன்னொரு பொம்பளையோட சுத்திட்டு இருந்த கேவலமான மனுஷன் அவரு. யார பத்தி என்னடி பேசுற? வேற எந்த விஷயத்துல வேணாலும் அவரை பத்தி குறை சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு துரோகம் பண்றாருன்னு சொல்றியே, என்னால அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. இப்படி கண்மூடித்தனமா அவரை நம்புறீங்கல்ல, இதுதான் அவரோட பலம், உங்களோட பலவீனம். உங்களால ஏத்துக்க முடியலனாலும் நான் சொன்னதுதான் உண்மை. அவருக்கு உங்களை தவிர இன்னொரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இது உங்க மேல சத்தியம். நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, பண்ண மாட்டாரு. அம்மா 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 என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? நிலா போய் தண்ணி கொண்டு வா. அம்மா அம்மா என்ன பாருங்கம்மா, என்னாச்சுமா? அம்மா என்ன பாருங்க. நிலா சீக்கிரம் வா. அம்மா அக்கா குடு. அம்மா 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 உங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாருங்கம்மா, கண் முழிச்சு பாருங்க. அம்மா சக்தி, சக்தி சொல்லு, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நீ என்னதான் யோசனை பண்ணாலும் உன்னால சொல்ல முடியாது. ஏன்னு எனக்கு தெரியும். சிவனேச மேல நீ அளவுக்கு அதிகமா வச்சிட்டு இருக்கிற பாசம் தான் உன்னை இப்படி எல்லாம் நடக்க வச்சிருக்க. நம்ம குடும்பத்தை பாதிக்காத வரைக்கும் அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. இனிமேலாவது நீ உன்னை மாத்திக்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரி சரி, உனக்கு நேரம் ஆச்சு, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஒரு நிமிஷம். இப்ப வரைக்கும் நான் சிவனேச மேல பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன். அதை நீ வெறுப்பா மாத்திடாத. மாமா அவங்க கிட்ட ஆரம்பிங்க. லட்சுமி, உன் கல்யாண பத்திரிகை பாத்தியா? பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சு, கவனிக்கல நீ? இல்லையே, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், எல்லாம் சரியா தானே இருக்கு. என்ன மச்சான் நீ, பொண்ணோட பேரே மாறி இருக்குது, நீ ஒண்ணுமே இல்லைங்கிற? ஆமாண்டா, கல்யாண பத்திரிக்கையில வனிதான்னு இருக்க வேண்டிய இடத்துல சக்தின்னு இருக்குடா.
உங்கள் எல்லாருக்கும் காலையிலே நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி மூளை கெட்டு போய் உளறிட்டு இருக்கீங்க. நீ ஏன்பா அவங்க மேல கோச்சிக்கிற? வனிதாவோட மாமனாரும் மாமியார் வந்து போனதுலேருந்து எனக்கே குழப்பமா இருக்கு. என்னம்மா சொல்கிறீங்க? அவங்க இங்கே வந்துட்டு போனாங்களா? ஆமாண்டா, வனிதா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஏம்மா, ஏதோ மூணாம் மனுஷங்க சொல்கிறத நீங்கள் எப்படிம்மா நம்பலாம்? சக்தி என்னோட வாழ்க்கை, அவளை தவிர வேற யாரும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே. தெரியும்பா. அப்புறம் எதுக்கு அந்த வனிதா பொண்ணு அவங்க மாமனார் மாமியார்கிட்ட போய் நான் லக்ஷ்மியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருக்கா? இல்லைம்மா, வனிதா அப்படி பேசியிருக்க சான்ஸே இல்லைம்மா. அவள் மாமனார் மாமியார் தான் ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வனிதாக்கு வேலை வாங்கி கொடுத்தப்போ அவங்க தான் வந்து சண்டை போட்டாங்க. நான் வனிதாக்கு ஆதரவாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறாங்களோன்னு நினைக்கிறேன். வனிதாவை நிம்மதியை வாழ விடக்கூடாதுன்னு தான் அவங்க ஆசை. நீ அந்த மாமனாரும் மாமியாரும் தப்பானவங்கன்னு சொல்ற, அவங்க 2 பேரும் வனிதா தப்பானவன்னு சொல்றாங்க. இப்ப யார் தப்பானவங்கிறது முக்கியம் இல்லப்பா. உனக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல இப்படியெல்லாம் குழப்பம் வர்றது நம்ம குடும்பத்துக்கு நல்லதா? நீயே சொல்லு. முதல்ல உன்னையும் அந்த வனிதா பொண்ணையும் சம்மந்தப்படுத்தி லெட்டர் வந்தது. இப்போ அவ மாமனாரும் மாமியாரும் வந்து நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டா நாங்க எப்படிப்பா நிம்மதியா இருக்க முடியும்? நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது உன் கல்யாணத்துல ஏதாவது வில்லங்க வந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பயம் அம்மாக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்குமே இருக்கு. வனிதாக்கும் அவன் மாமனார் மாமியாருக்கும் பிரச்சனைனா அவங்க இதுக்கிட்ட நம்ம தலையை போட்டு உருட்டணும். ஆமா லட்சுமி, அவங்க வந்து பேசிட்டு போனதை பார்த்தா நீ மட்டும்தான் வனிதாவுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு தெரியுது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனவங்க நாளைக்கு சக்தி வீட்டுக்கு போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த விஷயமெல்லாம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமா? நானும் அதே மேட்டருக்கு தான் வரேன். லெட்டர் மேட்டரை டிஎம் சார் லைட்டா எடுத்துக்கிட்டது பெரிய விஷயம். வேற யாராச்சும் இருந்தா அப்பவே கல்யாணத்தை நிறுத்திருப்பாங்க. ஒரு தடவை கண்டுக்காம இருந்தது டிஎம் சாரோட பெருந்தன்மை. அதே பெருந்தன்மை எப்பவும் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. ஏண்டா, அந்த வனிதாவை கூட்ட எங்கெல்லாம சுத்துறியாமே, தினமும் நீ தான் அவளை வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்றியா? இதெல்லாம் சக்தி வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? அந்த லெட்டர்ல இருக்கிறதெல்லாம் உண்மையா இருக்கும் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்க? எந்த சூழ்நிலையுமே சக்தியை மேலே சந்தேகப்பட மாட்டா. சக்தி சந்தேகப்பட மாட்டாப்பா, அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா சம்மந்தி வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டா அவங்களுக்கும் பயம் வராதா? அம்மா, வனிதா வீட்டுக்கு போகிறது, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான்மா. வேறு எந்த தப்பான எண்ணமும் இல்லைம்மா. இதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. யாரோ சந்தேகப்படுறாங்கன்னு ஒரு நல்ல விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியுமா? ஐயோ லக்ஷ்மி, நீ நல்ல எண்ணத்தோட தான் அந்த பொண்ணுக்கு உதவி செய்யற. இது எங்களுக்கு தெரியுதுப்பா. பாக்குறவங்க எல்லாரும் இதை நல்ல எண்ணத்தோட எடுத்துக்குவாங்களா? ஒவ்வொரு விஷயமும் சம்மந்தி காதுக்கு போறது, அதுக்கு நீ விளக்கம் சொல்றது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா லட்சுமி? இப்ப என்ன, நீ அந்த பொண்ணோட பேசி பழகி அந்த பொண்ணுக்கு உதவி செய்யறத பார்த்து தானே எல்லாரும் உன்னை சந்தேகப்படுறாங்க. கல்யாணம் நல்லபடியா நடக்கிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நிறுத்திடு. அந்த பொண்ணோட நீ அதிகமா பேசுறது பழகிறதையும் விட்டுடு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் சக்தியும் சேர்ந்து போய் அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணுங்க. அப்ப யாருமே உன்னை சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. அண்ணே, எல்லா விஷயத்திலயும் நான் உன் பக்கம் தான் இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல அம்மா சொல்றதா சரின்னு எனக்கும் தோணுது. இத பார்ப்பா லக்ஷ்மி, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே அந்த பொண்ணு வனிதாவை பத்தி எந்த பேச்சுமே என் காதுல விழக்கூடாது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்புப்பா. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
சக்தி 3 நாள் லீவ் சொல்லியிருந்த அதுக்குள்ள வந்துட்ட. அப்பாவை பார்க்க ஹாஸ்பிடல் போலியா? அப்பாவுக்கு இப்ப பரவாயில்ல மேரி. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. மெடிசன் சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தவர் இவ்ளோ சீக்கிரமா ரிகவர் ஆயிருக்காருன்னா ஆச்சரியமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகம்டி. இல்லனா 2 தடவை சாகர நிலைமைக்கு போய் மீண்டு வந்திருப்பாரா? சரி, இது சந்தோஷமான விஷயம் தானே. நீ ஏன் டல்லா இருக்க? எனக்கும் என்ன பெத்தவருக்கும் நடுவுல பல தடவை பிரச்சனை வந்திருக்கு. அதுக்காக அம்மா ஒரு நாள் கூட என் மேல கோவப்பட்டதில்ல, வருத்தப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு தடவையா அம்மா என்கிட்ட கோவமா பேசிட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்க ஏன் உன் மேல கோவப்படணும்? நீ என்ன தப்பு பண்ண? ஸ்டேஷன்ல இருந்து அவர் வந்ததும் தான் எந்த தப்பும் செய்யலைங்கிற மாதிரியே அவர் பேசிட்டு இருந்தாரு. என்னால பொறுமையா இருக்க முடியல. கொலையை விட நீங்க பெரிய பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு முகத்துக்கு நேரா பேசிட்டேன். அதனால அவர் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இது வரைக்கும் திரும்பி வரல. போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் அம்மாவுக்கு என் மேல வருத்தம். நடந்த விஷயத்தை தானே நீ சொன்ன. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா அதை அப்படி எடுத்துக்கலையே. பெத்தவர் மேல எனக்கு பாசமே இல்ல, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க. நீ அப்பாவை இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேக்குறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? உங்க புருஷன் இன்னொருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு சொல்லு. அப்பவாவது அவரோட யோகிதை என்னன்றது உங்களுக்கு புரியட்டும். நானும் அதை பத்தி நினைக்காம இல்ல மேரி. அம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்குதுன்னு தெரிஞ்சும் என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு மனசாட்சியை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவரை மாதிரி நானும் அம்மாவை ஏமாத்திக்கிட்டே இருக்கேன்னு தோணுது. அவர் மேல அம்மா நம்பிக்கையா பேசுறப்பெல்லாம் உண்மையை சொல்லிடணும்னு துடிக்கிறேன். ஆனா இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா சொன்ன வார்த்தைக்காக தான் அமைதியா இருக்கேன். அதோட இல்லாம அம்மா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்னு அவங்க ஹெல்த் கண்டிஷனும் சரியில்லை. இவ்ளோ பெரிய அதிர்ச்சிய அவங்களால நிச்சயம் தாங்க முடியாது. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம்தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்ன கட்டி போட்டுருது. இப்ப கூட அவரு 2வது குடும்பத்தை தான் பார்க்க போயிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அம்மா கிட்ட எப்படி என்னால இதை சொல்ல முடியும்? எத்தனை நாளைக்கு தான் அவங்க கிட்ட இருந்து இதை மறைப்ப? என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியதானே போகுது. எனக்கும் அது புரியாம இல்ல. உண்மை தெரியறப்போ அதை தாங்கிக்கிற சக்தியை சாமி தான் அவங்களுக்கு தரணும். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். ஆபரேஷன் தியேட்டர் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு டாக்டர். யார் இருக்கா உள்ள? சக்தியும் ஸ்டெல்லாவும் இருக்காங்க. ஓகே. 1 மினிட். டாக்டர். டாக்டர் ஹரிஷா கொஞ்சம் வர சொல்லுங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். நான் அப்புறமா கால் பண்றேன். யா. ஆபரேஷன் தியேட்டர் ரெடி ஆயிடுச்சு. சீஃப் டாக்டர் உங்களை வர சொன்னாரு. ஓ சரி. சிஸ்டர், நீங்க ரூம் லாக் பண்ணிட்டு வந்துருங்க. சரி ஓகே. Thank you.
ஹலோ, இது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி வீடு தானே? ஆமா. நீங்க யாரு? அது இப்ப முக்கியம் இல்லம்மா. நான் இப்ப கொடுக்க போற நம்பரை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்களே யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க கொடுக்க போற நம்பர் மட்டும் எனக்கு எதுக்குமா? உங்க புருஷனோட பேசதான். என்னம்மா சொல்றீங்க? உங்க புருஷன் ஒண்ணு வீட்டுக்கு வரலையேன்னு நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்க அவரோட பேசலாம். இப்ப சொல்லுங்க, ஃபோன் நம்பர் வேணுமா வேண்டாமா? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுமா. 42316121. இப்போது சொல்லுமா, நீங்க யாருன்னு. ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ, நான் வள்ளி பேசுறேங்க. என் புருஷன் அங்க இருக்காரா? ஆனா ஒரு விஷயமா, கல்யாண விஷயத்துல மட்டும் அப்பா தோத்து போனோம் நீ சாமி கிட்ட வேண்டிக்கோ. ஏண்டி ஏன் இப்படி சொல்ற? சக்தி வேற எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு